கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு மாதம் கழித்து உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு சுகபலனையும் ஆயுசு நாட்களையும் சேர்த்து கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல காப்பாற்றி, ஒருவேளை பலவித மேடு பள்ளங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், உங்கள் முகத்தின் ரட்சிப்பு. உங்கள் முகத்தின் ரட்சிப்பு என்பதுதான் இந்த நாளின் உங்களுக்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு. ஆத்தும ரட்சிப்பை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாவத்திலிருந்து ரட்சிப்பை நான் படித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். சாபத்திலிருந்து ரட்சிப்பையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நோயிலிருந்து ரட்சிப்பையும் நான் வேதத்திலே படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு நம்முடைய முகத்தின் ரட்சிப்பு. அது என்ன நம்முடைய முகத்தின் ரட்சிப்பு? அதுவும் வேதத்திலே ஒரு பகுதியிலே 2 அதிகாரத்தில் அதே போலொத்த வசனங்கள் வருகிறது. அந்த 2 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனமும் இந்த முகத்தின் ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 42 11வது வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்திற்கு ரட்சிப்பு. சரி, அடுத்த சங்கீதத்தை பார்ப்போம். 43வது சங்கீதம் 5வது வசனம். அதே வசனம் தான் அடுத்த சங்கீதத்திலும் வருகிறது. என்னவென்றால், என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்திற்கு ரட்சிப்பு. அதுவும் வேதம் சங்கீதக்காரன் நமக்கு நல்ல விதமாக சொல்லுகிறார். தேவன் என் முகத்திற்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். அப்படியானால் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கையின் தலைப்பு, ஒரு வெற்றியின் தலைப்பு. நாம் கடந்த கால கசப்புகளை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஜொலிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் தரத்தக்கதாக நம்முடைய முகத்திற்கு அவர் ரட்சிப்பை தருகிறார். காயின் பாவம் செய்த பொழுது, அல்லது அவனுடைய பழி ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது, ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, ஏன் உன்னுடைய முக நாடி வேறுபட்டது? ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த முக கலை, முக பாவனை, இந்த முக அழகு மிகவும் முக்கியம் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 42லும் சரி 43லும் சரி தேவன் நமக்கு முகத்தின் ரட்சிப்பாக இருக்கிறார். மாத்திரமல்ல, பெல்ஷாத்சார் ஒரு கெட்ட சொப்பனம் கண்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, தானியேல் 5வது அதிகாரத்திலே, அவனுடைய முக நாடி வேறுபட்டது. ஏனென்றால் ஆண்டவரை விட்டு மனிதன் போகும் பொழுது அவனுடைய முகத்தில் ஒரு விதமான இருள், ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான தயக்கம், ஒரு விதமான ஒரு அச்சம், அவநம்பிக்கை ஏற்படுகிறது. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நான் உன் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒருவேளை எத்தனை உபத்திரவத்தின் மத்தியில் நீ போனாலும் சரிதான், எவ்வளவு கண்ணீரான அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் சரிதான், எத்தனை பேர் நீ நடுத்தருவுக்கு வர வேண்டும், மக்கள் உன்னை ஏளனமாக நினைக்க வேண்டும்,
உன்னுடைய கண்ணீர் மதிப்பில்லாமல் போக வேண்டும், உன்னுடைய வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் கங்கணம் கட்டி உங்கள் மேல் ஏசலாம், பழி சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தயவு செய்து உன் முகத்தை மாத்திரம் மாற்றி விடாதே. உன்னுடைய முக அழகு எனக்கு மிகவும் பிரியம், உன்னுடைய முக சிரிப்பு எனக்கு மிகவும் பிரியம். ஆகவே நான் ஒரு மலைக்கு தேவனாக இருக்கலாம், ஒரு பள்ளத்தாக்கின் தேவனாக இருக்கலாம், அல்லது பரலோகத்தின் தேவனாக இருக்கலாம், அல்லது ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கலாம், அல்லது பூமிக்கு தேவனாக இருக்கலாம். முக்கியமாக நீங்களும் நானும் கவனிக்கத்தக்கதாக ஆண்டவர் சொல்கிறார், உன் முகத்தின் ரட்சிப்பாகவும் நான் இருக்கிறேன் என்று. அப்படியானால் அது என்ன முகத்தின் ரட்சிப்பு? இன்றைக்கு அநேக சமயத்திலே நம்முடைய முகம் பயத்தால், குழப்பத்தால், கலக்கத்தால் சோர்ந்து போயிருக்கிறது. மனிதர்கள், நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்கள் நம்முடைய முகத்தை பார்த்த உடனே என்ன ஒரு மாதிரி இருக்கிற, என்ன ஏதாவது பிரச்சனையா என்று முகத்தை பார்த்த உடனே சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்முடைய முகத்தின் அழகை, நம்முடைய முகத்தின் கலையை, நம்முடைய முகத்தின் புத்துணர்ச்சியை அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வந்து, உன் முகத்தின் ரட்சிப்பு நானாக இருக்க போகிறேன், நானே உன் முகத்தின் ரட்சிப்பாக இருக்கிறேன். என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார்? இதை நான் ஒரு 3 கருத்துக்களை நான் உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முகத்தின் ரட்சிப்பாக இருக்கிறபடினாலே என்ன சம்பவங்களை ஆண்டவர் நம்முடைய முகத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். மற்றவர் நம்முடைய முகத்தை பார்த்து, ஐயோ இப்படி இருக்கிறாயே, என்ன ஆயிற்று உனக்கு, ஐயோ நீ இப்படி இருக்கிறாயே, என்ன செய்தாய், உன்னுடைய முகம் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறது, ஏன் பயந்து போயிருக்கிறாய், என்ன தவறு செய்தாய், உன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, உன் சரீரத்தில் என்ன நடக்கிறது, உன் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதை முகத்தை பார்த்தே அவர்கள் ஏதோ ஒன்று கண்டுபிடித்து நம்மிடத்தில் கேட்டு கலக்கத்திற்கு மேல் கலக்கம், பயத்திற்கு மேல் பயத்தை கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் நம்முடைய முகத்தின் ரட்சிப்பாக இருக்கும் பொழுது நம்முடைய முகத்தில் நடைபெறுகிற முதலாவது காரியம் என்னவென்றால், உள்ளத்தில் உபத்திரவம் இருந்தாலும் உதட்டில் தேவன் சிரிப்பை தருகிறார். இதுதான் முதல்ல நம்ம படித்துக் கொள்கிற ஒரு அர்த்தம். இந்த வசனம் சங்கீதம் 42:11 சங்கீதம் 43:5 வசனத்திலும் தேவன் என் முகத்திற்கு ரட்சிப்பாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளத்திலே பல கவலைகள் இருக்கலாம், இல்லத்திலே பல கவலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நம்முடைய சரீரத்தில் தாங்க முடியாத சுகவீனம் இருக்கலாம். அது எளிதாக சில சமயங்களிலே முகத்தில் தெரிந்து விடுகிறது. ஒரு மரண பயம், ஒரு திகில், ஒரு குழப்பம், கண்களிலே ஒரு விதமான அச்சம் எளிதாக மக்கள் கண்டுபிடித்து விட்டு பல கேள்விகளை நாம் சோர்வுறும்படியாக, நாம் கலக்கமடையும்படியாக, ஐயோ அங்கே போனால் அவங்க நம்மளை குறித்து 4 கேள்வி கேட்பாங்களே, என்ன பதில் சொல்கிறது அப்படின்றது கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஐயோ இவங்க கூப்பிடுறாங்களே, நம்ம முகத்தை பார்த்தே என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே. உன் உள்ளத்திலே விசாரங்கள் இருக்கலாம், உன் உள்ளத்திலே கவலைகள் இருக்கலாம், உன் உள்ளத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒருவரும் இனி உன் உள்ளத்திலே இருப்பதை உன் முகத்தில் பார்க்க கூடாது. ஆகவே நான் உன் உதட்டில் சிரிப்பை தருகிறேன் என்று. வாசிப்போமா? என்னாகமம் 6வது அதிகாரம் 24 26 வசனம் வாசிக்கிறேன். அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்முடைய முகத்தில் பிரகாசமாக இருக்கிறது. சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். என்னாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனம். 25 பாருங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாகி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே. அப்படியானால் ஆண்டவர் இந்த முகத்திலே நமக்கு ஒரு பிரகாசத்தை, ஒரு புன்சிரிப்பை,
ஒரு சமாதானத்தை மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக நம்முடைய உள்ளத்தில் ஒருவேளை விசாரங்கள் குவிந்து கிடக்கலாம், கவலைகள் குவிந்து கிடக்கலாம், பிரச்சனைகள் குவிந்து கிடக்கலாம், அவமானங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் முகத்தை பார்க்கிறவர்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பழமொழி இருந்தாலும் அந்த பழமொழியை தோற்கடிக்கத்தக்கதாக நம்முடைய தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய முகத்திலே ஒரு தனி பிரகாசத்தை, ஒரு சிரிப்பை, ஒரு புன்சிரிப்பை நிச்சயமாக தருவார். ஆகவே அடுத்தவர்கள் உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, ஐயோ இவன் ஏதோ தவறு செய்திருக்கிறான், இவன் சுகமில்லாமல் இருக்கிறான், இவன் சபிக்கப்பட்டு இருக்கிறான் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு இவனுடைய முகத்தை பாருங்கள். தேவனுடைய முகத்தின் பிரகாசம் இவனுடைய கண்களில் தெரிகிறது, இவனுடைய சிரிப்பில் தெரிகிறது, இவனுடைய பேச்சில் தெரிகிறது என்று ஆண்டவர் நம்முடைய முகத்தின் ரட்சிப்பாக இருக்கிறார் என்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவது, உள்ளத்தில் இருள் இருந்தாலும் கண்களில் பிரகாசத்தை தருகிறார். நம்பிக்கை கிடையாது, கடன் தொல்லை போய்கிட்டே இருக்குது. எத்தனை பேர்கிட்ட தான் கை நீட்டுறது, எத்தனை பேர்கிட்ட தான் வெக்கத்தோட கேட்கறது, ஐயோ என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், என்னுடைய வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லைகள் இருக்குது, இதை கட்டணும் அதை கட்டணும், கொஞ்சம் தயவுசெய்து தாங்க, எவ்வளோ வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ இது இருந்தாலும் எத்தனை பேர்த்துட்டு நம்ம கையேந்தி நிற்போம். உள்ளத்துல ரொம்ப இருள். ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது, ஏன் என்னுடைய குடும்பம் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பெரும் கவலை, இருள் நம்முடைய உள்ளத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதே, கலங்காதே, உன் முகத்திலே நான் வெளிச்சத்தை தரப்போகிறேன், உன் கண்களிலே ஒரு வெளிச்சத்தை தரப்போகிறேன். நீ அழுது நீ இருக்க தேவையில்லை. கண்களை பார், உன் கண்களிலே ஒரு விதமான புரிந்து கொள்ள முடியாத, இனம் தெரியாத தேவனின் பிரகாசம் உன்னுடைய கண்களில் இருக்க போகிறது என்று. சங்கீதம் 6 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 6வது சங்கீதம் 7வது வசனத்தை பாருங்கள். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. சங்கீதக்காரன் சொல்றாரு, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. ஏன் ஆண்டவர் என் உள்ளத்தில் இருள் இருந்தாலும் என் கண்களில் பிரகாசத்தை கொடுக்க போகிறார் என்றால், அந்த துயரத்தினால் ஏற்பட்ட குழி, அழுது 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 ஏற்பட்ட அந்த வீக்கம் இனி இருக்க போவதில்லை. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். ஆண்டவர் உங்களுடைய கவலைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். ஆண்டவர் உங்களுடைய இருளான வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு போகிறார். அது உங்களுடைய கண்ணில் தெரிய போகிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 17வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. கவலை வரும்பொழுது நம்முடைய கண்கள் பிரகாசத்தை இழக்கிறது, குழி விழுந்து போயிற்று. இங்க யோபு சொல்றாரு, இது நிமித்தம், அதாவது உபத்திரவத்தின் நிமித்தம், கஷ்டத்தின் நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருள் அடைந்திருக்கிறது. பார்க்க முடியல, நம்பிக்கையினுடைய வெளிச்சம் தூரத்தில் அதை கூட பார்க்க முடியல. எந்தவித நம்பிக்கையும் என் கண்கள் இல்லை, எந்தவித சந்தோஷமும் என் கண்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் முகத்தின் ரட்சிப்பாக இருக்கிறார். அப்படியானால் என்ன? இந்த மாதத்திலே உள்ளத்தில் ஒருவேளை இருள் இருந்தாலும் இனி கண்களிலே உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். நான் அதை வாசிக்கிறேன். 34வது சங்கீதத்திலே 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 34வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் தருகிற பாக்கியமான சத்தியம். முதலாவது என்ன ஆண்டவர் கொடுக்கிறாரு? என் முகத்தின் ரட்சிப்பாக இருக்கிறார். அவர் என் முகத்தின் ரட்சிப்பாக இருக்கும் பொழுது என் உள்ளத்தில் உபத்திரவம் இருந்தாலும் உதட்டில் சிரிப்பை தருகிறார். இரண்டாவது, என் உள்ளத்தில் இருள் இருந்தாலும் என் கண்களிலே வெளிச்சத்தை கொடுக்கிறார், தெளிவை தருகிறார். மூன்றாவது, கடைசியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற விளக்கம் என்னவென்றால், ஏன் ஆண்டவர் என் முகத்தின் பிரகாசமாக ரட்சிப்பாக இருக்கிறார் என்றால், வாழ்க்கையில் கலக்கம் இருந்தாலும்,
இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? நம்முடைய வாழ்க்கையில் கலக்கமும் தியக்கமும் இருந்தாலும் முகத்தில் தெய்வீக கலையை தருகிறார். ஒரு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்முடைய முகத்தில் தெரிகிறது. எப்படி மோசே சீனாய் மலையிலிருந்து ஆண்டவரை சந்தித்து விட்டு வரும் பொழுது மற்றவர்கள் மோசேயின் முகத்தை பார்த்து அது பிரகாசமாக இருந்தபடினாலே அவன் முகத்தை மறைத்து கொண்டு கீழே வந்தானாம். ஏனென்றால் அவ்வளவு பிரகாசம். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம், ஒரு இனம் தெரியாத வெளிச்சம், முகத்திலே ஒரு நம்பிக்கை. மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இவனை பார்க்கறதுக்கு பேசாம வேற ஏதாவது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு வாழ்க்கையில் இவனுக்கு எப்படி இருந்தாலும் அவனுடைய முகத்தை பாருங்கள், ஒரு இனம் தெரியாத தெய்வீக பிரசன்னம், தெய்வீக முகக்கலை, தெய்வீக வெளிச்சம் அவனுடைய முகத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ எனக்கு தெரியாது, ஆனால் என் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் என்பதற்கு அச்சாரமாக, அடையாளமாக என் முகத்திலே ஒரு பிரகாசம், ஒரு சிரிப்பு, என் கண்களிலே ஒரு தெளிவு ஆண்டவர் நமக்கு தருகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள், மீகாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் இருளிலே என் வாழ்க்கையில சில சமயம் இருள் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, உறவுகளிலே பிரிவினை இருக்கிறது, திருமணத்தை பந்தம் ஒழுங்கில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இருப்பினும் தேவன் தருகிற நம்பிக்கை என்னவென்றால், நீ இருளிலே உட்கார்ந்தாலும் தேவன் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். D.L. மூடி என்று சில வருஷங்களுக்கு முன்பதாக உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார் இருந்தார். எல்லோருக்கும் தெரியும் D.L. மூடி என்று. 5 கண்டத்தையும் அசைத்தவர் அவர். ஒரு முறை அவர் ஒரு இடத்திலே, ஒரு பெரிய மண்டபத்திலே பிரசங்கத்தை முடித்து வரும் பொழுது ஒருவர் நின்று அழுது கொண்டிருந்தார். எல்லாருக்கும் அவர் கை கொடுத்து ஆசீர்வதித்து எல்லாம் போன உடனே அவரு போகல. ஆனா அந்த மேடைக்கு முன்பதாக கையை கட்டி கண்களிலே நீர் வடியே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது D.L. மூடி அவர் அருகிலே சென்று தன்னுடைய கையை அவருடைய தோளின் மேலே போட்டு, சகோதரனே, எந்த இடம் நான் பிரசங்கித்த பொழுது உன் உள்ளத்தை தொட்டது, எந்த வார்த்தை உனக்கு தொட்டது, எந்த வசனம் தொட்டது, நான் பிரசங்கித்த பிரசங்கத்தின் எந்த வார்த்தை உன்னை தொட்டது என்றார். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, உங்களுடைய பிரசங்கத்தை நான் உண்மையிலே கேட்கவில்லை. நீங்கள் என்ன வசனத்தை பயன்படுத்தினீர்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படிப்பட்ட அற்புதமான இலக்கண நயத்தோடு பேசின அந்த வாக்கியம் எனக்கு தெரியல. அப்புறம் ஏன் அழுகிற? எது உன்னை தொட்டதுன்னு சொன்னார். ஐயா, கொஞ்சம் நகருங்க. அதோ நீங்கள் நின்று பேசிக்கொண்டிருந்த அந்த இடத்திற்கு பின்னால் பேக்ட்ராப் இருக்கிறதே, அதில் எழுதப்பட்ட வாக்கியம் தான் என்னை தொட்டது. உடனே அவர் மறுபடியும் அவர் திரும்பி பார்க்குறாரு. அங்கே என்ன எழுதியிருந்துக்குதுன்னு சொன்னால், God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போதான் அவர் தன்னுடைய கதையை சொன்னார். ஐயா, என்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள். என் மனைவி என்னை மதிப்பதில்லை. என்னுடைய பிள்ளைகள் என்னை ஏளனமாக பேசுகிறார்கள். காரணம், எனக்கு சரியான வேலை இல்லை. குடும்ப தலைவன் என்ற பெயர் தான் இருக்கிறதே ஒழிய அதற்கான எந்தவித கடமையை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை. ஆகவே இவருடைய பேச்சை கேட்டு நான் வாழ்வதை விட நான் மரித்து போவதே நல்லது என்று சொல்லி தற்கொலைக்காக நான் ரயில் நிலையத்திலே போய் ரயிலுக்கு முன்பதாக பாய்ந்து என் உயிரை மாய்த்து கொள்ளத்தக்கதாக நான் போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நான் எட்டி பார்த்தேன். இந்த வார்த்தை தான் என் முதல் கண்களிலே எனக்கு தெரிந்தது. உள்ளே நுழைந்தேன். அந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், என் கண்களிலே ஒரு நம்பிக்கை, என் உதட்டிலே என்னையும் அறியாத ஒரு புன்சிரிப்பு, என் கண்கள் ஆனந்த கண்ணீராக, நம்பிக்கையின் கண்ணீராக சொரிந்தது. அதுதான் என்னுடைய கதை போதகர் ஐயா என்றார். இருவரும்
கைகோர்த்து ஜெபித்தார்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கை நேர்மாறாக மாறினது. காரணம், அவன் தற்கொலைக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது, இனி இந்த கவலை என்னால் பொறுக்க முடியாது, குடும்பத்தின் சூழ்நிலை நெருக்கடி என்னால் சமாளிக்க முடியாது, என் வாழ்க்கை இனி போதும் என்று அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்னது என்னவென்றால், உன் முகத்தின் ரட்சிப்பாக நான் இருக்கிறேன், கலங்காதே. இனி உன்னுடைய கண்களிலிருந்து துக்கத்தின் கண்ணீர் வரப்போவதில்லை. உன் கண்களிலிருந்து நம்பிக்கையின் கண்ணீர், ஆனந்தத்தின் கண்ணீர், வெற்றியின் கண்ணீர் உனக்கு வரப்போகிறது என்று அந்த வசனத்தை பார்த்த உடனே அவன் கண்களிலிருந்து துக்கத்தின் கண்ணீர் அல்ல, என் தேவன் என் கூட இருக்கிறார், இனி நான் ஏன் கவலைப்பட வேண்டும், என் தேவன் என் முகத்தின் ரட்சிப்பாக இருக்கிறார், ஏன் நான் துக்க முகத்தோடு திரிய வேண்டும், என் முகத்தின் ரட்சிப்பாக என் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஏன் நான் அவன் நம்பிக்கையை என் முகத்தின் மூலமாக நான் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். இனி என் உள்ளத்தில் கலக்கம் இருந்தாலும் என் முகத்தில் இனி சிரிப்பு தான் இருக்க போகிறது, கண்களில் வெளிச்சம் தான் இருக்க போகிறது, வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க போகிறது என்று அவன் வந்தான். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றுவார். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எத்தனையோ பேர் அவமானத்தினால், துக்கத்தினால் தங்களுடைய தலையை தரையிலே தொங்கவிட்டு, எப்படி நான் மற்றவர்களை பார்ப்பேன், எப்படி மற்றவர்களிடத்திலே நான் ஒரு அவலட்சணமான சிரிப்பை நான் சிரிப்பேன், நடிப்பான வாழ்க்கையை நான் செய்வேன் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் முகத்தின் ரட்சிப்பாகிய என் தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளுங்க அப்பா. இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு திருப்பு முனையாக அமைய கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.